விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வெள்ளக்குளம் பகுதியில் நீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜோதிபாபு. வணக்கம் ஜோதிபாபு, இந்த மறியல் போராட்டத்திற்கான விவரங்கள். வணக்கம் சுபா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வெள்ளக்குளம் பகுதியில் திண்டிவனம் மரக்காலம் சாலை அகலப்படுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் போது சாலை விரிவாக்க பணியின் போது சாலை ஓரத்தில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டது. மேலும் அவ்வழியே சென்ற குடிநீர் குழாயை உடைத்து செப்பனிடாமல் கடந்த ஒரு வார காலமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்து இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் இன்று காலை பெண்கள் காலி குடங்களுடன் திண்டிவனம் மரக்காலம் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து பிரம்மதேசம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் போது சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் மரக்காலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சம்பவ இடத்திற்கு வந்து எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே நாங்கள் கலந்து செல்லும் என்று கூறினர். இதனை அடுத்து 10 மணிக்கு அவர் வருவார் என்று கூறியதால் அந்த மக்கள் கலந்து சென்றனர். அவ்வாறு பேச்சுவார்த்தை நடத்த வரவில்லை என்றால் மீண்டும் நாங்கள் சாலை மறியலில் ஈடுபடுவதாக எச்சரித்து மக்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து சுமார் அரை மணி நேரம் பாதிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ஜோதிபாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.